ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கவலைப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் செடியில் பூவே அந்தளவுக்கு பூக்க மாட்டேங்குதுங்க. எனக்கு பூ பூத்தாலும் எனக்கு அந்தளவுக்கு காயாது கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. பூ உதிர்ந்து போயிடுது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தீர்வு, ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதை பற்றி கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேமோர் கர்சல். ஸோ அதை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு தேவையான விஷயம் ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று புளிச்ச மோர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். ஸோ தேங்காய் பால் தேங்காயிலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு புளிச்ச மோர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஸோ புளிச்ச மோர்னா சாதா புளிக்கிற மோர் கிடையாதுங்க. நல்லா புளிக்க வச்ச ஒரு மோராக பார்த்து எடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் பாலும் எடுத்துக்கணும். தேங்காய் பால் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நல்லா கீறி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா அரைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா அது பாலாக வரும் உங்களுக்கு. ஸோ அந்த பாலை நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா எதில் கலந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் மண் பானையில் கலந்து வைக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி மண்பானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது நர்சரியில் கிடைக்கும், இல்லைங்க மண்பாண்டங்கள் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பானை மாதிரி கிடைக்கும். இந்த பானை மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா தான் இருந்துச்சு. எதனால் மண்பானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட புளிப்புத்தன்மையை அதிகப்படுத்தும் சீக்கிரமாகவே. இது மண்பானையில் நம்ம வைக்கிறது மட்டும் கிடையாதுங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா காற்று போகாத அளவுக்கு துணி வச்சு நல்லா இறுக்கி கட்டிடணும். ஸோ கட்டினது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது குழி தோண்டி இதை லைட்டாக அந்த மேலே இருக்கிற வரைக்கும் புதைச்சிடணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இடம்லாம் கிடையாது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் மாடி தோட்டத்தில் ஏதாவது க்ரோ பேக் ஃப்ரீயாக இருக்குது, இல்லை தொட்டி ஏதாவது ஃப்ரீயாக இருக்குன்னா தொட்டிலே இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த மாதிரி புதைச்சிடலாங்க. இந்த மண்பானை பார்த்தீங்கன்னா அந்த புதைச்ச இடத்துல 7 நாள் இருக்கணுங்க. இது ஓரளவுக்கு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. 7 நாளுக்கு அப்புறம் இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பானையெல்லாம் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிடைக்காத பட்சத்தில், பானை கிடைக்கவே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக மூடி இதை கூட நீங்கள் மண்ணில் புதைச்சி 7 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த பாட்டில் மண்ணில் புதைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா மண்பானை மண்ணில் புதைக்கும் போது ஓரளவுக்கு நல்ல என்சைம்ஸ் நல்ல உங்களுக்கு குட் பாக்டீரியாலாம் நிறைய ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இது அந்த அளவுக்கு மண்ணில் புதைக்கிற போது உங்களுக்கு அந்தளவுக்கு வாங்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ரெடியானதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதில் 1 மடங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 10 மடங்கு தண்ணி கலந்துக்கோங்க. அதாவது இதில் சின்ன ஒரு கப் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் 10 மடங்கு அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடியில் தெளித்து விடலாம். ஸோ தெளிக்கிறது நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நீங்கள் தெளிக்கலாம், இல்லைனா நீங்கள் பூவாளி வச்சு தெளிக்கலாம், இல்லைனா கையால் கூட நீங்கள் தெளிச்சுட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். கையாலேயே நீங்கள் மக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நல்லா தெளித்து விட்டே வாங்க. உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்ஸ் இருக்கும். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு செடி ரொம்ப சுணக்கமாக இருக்குது, அந்தளவுக்கு சரியாக பூக்க மாட்டேங்குது, செடி மட்டும் வளருது, எனக்கு காய் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டேங்குதுன்னா இந்த கரைசலை தெளித்து பாருங்கள். இந்த தேமோர் கரைசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye from your gardener Sakthivel. Have a happy gardening day.